ஒரே கவலையா இருக்கு. ஆனா என்ன கவலைன்னு தான் தெரியல. என்ன கவலைன்னு தெரியாம கவலைப்படுறத நினைச்சாலே ஒரே கவலையா இருக்கு. இப்படிதாங்க இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை. ஏன் கவலைப்படுறோம், எதுக்காக கவலைப்படுறோம், யாருக்காக கவலைப்படுறோம் அப்படின்றது தெரியாமலே இன்னைக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஸ்கூல் படிக்கும்போது எப்படியாவது இந்த ஸ்கூலிங்க முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் சேரும்போது நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலையே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். வேலையெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நாம எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு கவலை நிச்சயமா எல்லாரையும் வாட்டிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த கவலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மைய புள்ளி என்ன தெரியுமா? பணம். பணம் கடைசி வரைக்கும் கூட வராது. ஆனா கடைசி வரைக்கும் பணம் தேவைப்படும். குறிப்பாக கல்யாணம் ஆன ஆண்கள் அதிகமா கவலைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படுறதுனால எந்த சீனும் மாற போறது கிடையாது. குடும்ப பாரத்தை சுமக்கணும், குடும்பத்தினுடைய சுமையை சுமக்கணும்னு நினைச்சு நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கு பின்னாடியும் உங்களை தாங்கி பிடிச்சு உங்களுடைய பாரத்தை சரிசமமா சுமக்கிறதுக்கு நிச்சயமா உங்க கூட ஒருத்தர் வருவாங்க. குடும்ப பாரத்தை சுமக்கணும்னு நினைச்சு போகக்கூடிய ஒவ்வொரு பல்சர் பைக் பின்னாடியும் உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூட்டியும் உங்க பின்னாடி வரும். கவலைப்படாம வாழ்க்கைய ரசிச்சு வாழுங்க.